ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் மேனம் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 24/3/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நாளாக மேனமுக்கான 4D போடவே இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம வந்து சீபோர்டில் அது இப்படியே கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நம்ம மேனம் 4Dக்கு கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல. இன்னிலேருந்து இனி நம்ம வந்து விட்டு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு போட போகிறோம். ஆனாலுமே நம்ம வந்து மேனத்துக்கு வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கும் மேனத்துக்கான நம்பர்ஸ் டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவரிட்டா வந்து நம்ம மேனத்துக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது நேற்றுக்கான ரிசல்ட்டை தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா, இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதோட ஷார்ட்டர் கன்சல்ட் சொல்லிட்டு ஃபுல் ப்ரைஸையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம எப்போதும் போல் இந்த ட்ராவுக்கான எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் தான் உருவாக்க போகிறோம். இதில் காமனாக உள்ள நம்பர்ஸு, அதோட மிஸ்ஸிங் நம்பர்ஸ், இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸாக உருவாக்க போகிறோம். இப்போ நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸை பார்ப்போம். 0 இருக்கான்னு பாருங்கள். 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இருக்குது, 9 இல்லை. ரோல். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் சீரியலில் நம்மளுக்கு 3, 7, 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இன்னும் ஒரு நம்பர் ரோல் நம்பர்ஸை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஒற்றைப்படை நண்பா. 3, 7, 9ங்கிறது ஒற்றைப்படை. ஸோ ஒற்றைப்படைன்னா என்ன, ரெட்டைப்படைன்னா என்னன்னு சொல்லிட்டு சில நண்பர்களுக்கு தெரியாது. ஒற்றைப்படையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, 3, 5, 7, 9 இது நம்மளுக்கு ஒற்றைப்படை. ரெட்டைப்படைன்னு பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 6, 8 இது நம்மளுக்கு ரெட்டைப்படை. இப்போ இதில் கிடச்சிருக்க ரோல் நம்பர் பாருங்கள், நம்மளுக்கு 3, 7, 9. ஸோ இந்த ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 3, 7, 9ங்கிறதுனால நம்மளுக்கு ரோல் கொடுத்தோம்னா டோட்டலாக நம்மளுக்கு 10 நம்பர் கிடைக்கும். ஸோ 10 நம்பரை நம்ம வந்து 5 நம்பராக மாற்றிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 9ஓட நம்ம இந்த 0, 2, 4, 6, 8 எதையாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கான 4D நம்பர் கிடச்சிடும். அதோட நம்ம இப்போ காமன் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 2 போர்டில் காமனாக உள்ள நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுப்போம். 5 இருக்கான்னு பாருங்கள். 5 காமனாக இல்லை. 6 இருக்குது. ஸோ 6 நம்ம எடுத்துக்கலாம். 4 இருக்குது நண்பா. ஸோ 4ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். 8 இல்லை. 0 இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ 4 ஏற்கனவே எடுத்தாச்சு. 2 இல்லை, 4 எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 640 கிடச்சிருக்கு நண்பா. அப்போ இது நம்மளுக்கான ரோல் தான். இது நம்மளுக்கு வந்து சீரியல் அடிப்பில் தான் வந்திருக்கு, அதாவது ரெட்டைப்படையிலேருந்து வந்திருக்கு. 640ங்கிறது ரெட்டைப்படை. அப்போ இதில் நம்ம 10க்கு பதிலாக 5 நம்பர்ஸாக இதையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 5 நம்பர், இங்கேயும் நம்மளுக்கு 5 நம்பர், அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நண்பா. இப்போ நம்ம இதை வந்து G1 அண்டு G2ன்னு போட்டுடலாம். G1 பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க நம்பர் ஃபஸ்ட்டில் 3, 7, 9, 6ன்னு கிடச்சிருக்கு. அதோட நம்மளுக்கு இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 640 கிடச்சிருக்கு. இதுதான் G1 படி கிடச்சிருக்க நம்பர். இப்போ இந்த நம்பரில் நம்ம எடுக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னது போல் 5 நம்பர்ஸாக தனித்தனியாக எடுத்துடலாம். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு 3, 7, 9 ஈக்குவல் டு 3, 7, 9, 0, 3, 7, 9, 2, 3, 7, 9, 4, 3, 7, 9, 6, 3, 7, 9, 8. ஸோ இப்போ நம்மளுக்கு 5 நம்பர் கிடச்சிருச்சு. அதே மாதிரியே நம்மளுக்கு 640 இதில் நம்மளுக்கு ரெட்டைப்படையாக இருக்குது, அதனால் ஒற்றைப்படையாக ஆட் பண்ணிக்கலாம். 6401, 6403, 6405, 6407, 6409. இப்போ நம்மளுக்கு 10 நம்பர்ஸ்லேருந்து நம்ம வந்து 5 நம்பர்ஸாக குறைச்சாச்சு. ரோல்லேருந்து நம்ம 5 நம்பர்ஸாக குறைச்சாச்சு. அதுக்கான காரணம் ஒற்றைப்படை, ரெட்டைப்படை. இங்கே நம்மளுக்கு இருக்கிறது ஒற்றைப்படை, இங்கே இருக்கிறது நம்மளுக்கு ரெட்டைப்படை. அதனால் ஒற்றைப்படை, ரெட்டைப்படைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த செட்டுகளை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து குறைச்சிட்டோம். இப்போது நம்ம இந்த 10 செட்டு, அதாவது 20 செட்டை 10 ஆக்கணும். 20 நம்ம வந்து 10 ஆக்கணும். இந்த 10 நம்ம இன்னும் குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைக்க முடியும். 3 செட்டாக மாற்ற முடியும் நண்பா.
3 அதோட நம்மளுக்கு வந்து இங்கே கணக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்தம் 6. ஸோ 10 நம்ம 6 செட்டாக மாற்றலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்டில் மிஸ்ஸிங்கும் சரி, நம்மளுக்கு காமனும் சரி, அது கொடுத்த நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம வந்து ஒற்றைப்படையில் வந்து நம்ம ரெட்டைப்படை ஆட் பண்ணியிருக்கோம், ரெட்டைப்படையில் ஒற்றைப்படை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கிடைச்ச நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 640, இங்கே 379 கிடச்சிருக்கு. இதில் மிஸ் ஆகிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2, 8 மிஸ் ஆகிருக்கு. அப்போ 379 இதில் 2, 8 இதில் கவனிங்க 2, 8. அதுமாரி இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 5, 1 மிஸ் ஆகிருக்கு. 1, 5. ஸோ 4 6 அதுதான் மேட்ரு. விஎஸ் 4 6 அதாவது இங்கிட்டா அல்லது அங்கிட்டா நம்ம டேஸ் போட்டிருக்க நம்பரா அல்லது மார்க் பண்ணியிருக்க நம்பரா. ஸோ 10 நம்பரை 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த சைடா அல்லது அந்த சைடாங்கிறது வந்து உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸில் எது பொருந்ததோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு இவ்வளோ நம்பர்ஸாக இருக்குது, எனக்கு ஒரு நம்பர் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டராக வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மெம்பர்ஸ்க்கு. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் உள்ள நம்பர்ஸில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இங்கே நம்மளுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதாவது இந்த 2 பெயர்ஸ் 379 640ங்கிற பெயர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். 7924 இது நம்மளுடைய பெயர் கிடையாது. 1678 கிடையாது. 369 கிடையாது. 6913 கிடையாது. 616 கிடையாது. 98 இதுவும் கிடையாது. 30 இது கிடையாது. 11 இதுவும் கிடையாது. 2712 இதுவும் கிடையாது. 9318 கிடையாது. 0279 கிடையாது. 01 இங்கே 1 இருக்குது நண்பா. 1 வச்சு ஒரு செட்டு வந்திருக்கு. 9783 இங்கே ஒரு செட் இருக்குது. 4911 கிடையாது. 16 இது கிடையாது. இதுவும் கிடையாது. 01 இது கிடையாது. 48 கிடையாது. 71 கிடையாது. இதுவும் கிடையாது. ஸோ இந்த 2 செட்டு, அதாவது நம்மளுடைய இந்த 2 பெயர்ஸ்லேருந்து 2 செட்டு கிடச்சிருக்கு நண்பா. 8 வச்சு ஒரு செட்டும் அதோட 1 வச்சு ஒரு செட்டும் கிடச்சிருக்கு. 8 வச்சும் 1 வச்சு நம்மளுக்கு ஒரு செட்டு கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு 1 வச்சு இந்த செட்டு கிடச்சிருக்கு. 8 வச்சு நம்மளுக்கு இந்த செட்டு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு செட்டுகள் கிடச்சிருக்கு நண்பா. 2 ஃபார்மெட்லையுமே நம்மளுக்கு செட் இருக்குது. மிச்சம் இருக்கிற நம்பருக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்காக இருக்கணும். அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு இதுலேருந்து டபுள்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை சிங்கிள் வரலட்டுனா டபுள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 379 அல்லது 640 இதுதான் இந்த ட்ராவுக்கான ஃபார்மெட் நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் நம்பர்ஸில் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணியிருந்தோம்னா இதை டபுளாக கூட நம்ம மாற்றிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மளுக்கு ஃபார்மெட் படி கிடச்சது நம்மளுக்கு வந்து 10 நம்பர்ஸ் தான். ஸோ ரோல் போட்டால் இங்கே 10 இங்கே 10 20 நம்பர்ஸ். ஸோ குறைக்க நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த நம்பர்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. இதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 24/3/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.